வெல்கம் டு வேலஸ்ட்ரோ. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளாலும் என்னுடைய குருநாதரான மகரிஷி மந்த்ராஸ்லம் ஐயாவின் ஆசையுடனும் நம்ம ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. 2026 ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு, எந்தெந்த ராசிகள் வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோச்சாரத்தை அடிப்படையில் தான் நம்ம இந்த ராசி பலன் பொது பலன் பேசுகிறோம் இல்லைங்களா. இப்போது நம்மளோட ஜனன காலத்தில் ஜனனகால ஜாதகத்தில் நம்மளோட திசை என்ன நடக்குது, தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான பலன்கள் கண்டுபிடிச்சோம்னா அதோட இதில் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்கள் சிம்ம ராசிக்காரங்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ளாதீர்கள்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு உறவு உங்களை விட்டு செல்லும். நானே தனுசு ராசி தான். இந்த மாதிரிலாம் போட்டால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, தசாபுத்தி நடக்குது, அதை பார்த்து தான் நம்ம ராசி பலன் வந்து நம்மளோட பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. இது வந்து கோச்சாரத்தில் வர்றது வந்து 30% தான் நம்மளுக்கு இதாகுங்க பலன்கள். சரிங்களா. அப்புறம் இனி வர்ற வீடியோஸ் வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பலன் கிடைக்கும், குழந்தை பாக்கியத்துக்கா, திருமணத்திற்கா, இல்லை பிஸ்னஸ்க்கா, எந்த மாதிரி விஷயங்கள், என்னென்ன கோவிலுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்னென்ன பதிகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக ரெகுலராக போடலான்ட்டு இருக்கோங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.